ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி பார்க்க போகிறோம். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறது நம்மளுக்கு பப்பாளி காய் வேணும். வாங்க போய் பறிச்சுட்டு வந்துடலாம். இது எங்கள் வீட்டில் உள்ள மரம். இதில் நாங்கள் இப்போ பப்பாளி பறிச்சு தான் செய்ய போகிறோம். அழகா ஒரு பப்பாளி மரத்துலேயே பழுத்துருக்கு. அதையும் பறிச்சுக்கலாம். ஆனால் நமக்கு காய் தான் வேணும். இப்போ நம்ம காயா பார்த்து பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல காயா பார்த்து பறிச்சுக்கோங்க. இப்போ இதோட தோலை நீக்கிடுவோம். இது நல்லா காயா இருக்கிறதுனால இதெல்லாம் பால் இருக்கும். அதனால இதை நல்லா துவைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் இருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மாஷா அல்லாஹ், எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா? உள்ள விதைகள் எல்லாம் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயை தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க. அது பால் வாசத்தையெல்லாம் எடுத்துக்கோ. அதை சேர்த்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கணும். இப்போ 8 மணி நேரத்துக்கு பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 or 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க காயில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. இது 3/4 பதமாக வேகணும். நல்லா வேகக்கூடாது. இதுக்கு 5 7 நிமிஷம் வரை ஆகும். இந்த மாதிரி வேகணும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 6 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் சுகர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 200 கிராம் சுகர் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பப்பாளி காயை கொத்திக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா கொதிச்சு ஃபுல்லாக தண்ணி வெத்தணும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3 பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதில் 3 கலர் சேர்த்துக்க போகிறோம். கலர் வேகான்னு நினச்சிங்கன்னா கலர் போகாமையும் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற பப்பாளி காயை தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போவே நல்லா கொய்யாகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் டிஷ்யூவில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சுக்குவோம். அப்போ நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பார்க்க அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல. அந்த மாதிரி சுவையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.